செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். மிக பிரதானமான ஒரு விசாரணை இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சர்வதேச ரீதியாக அரசியல் நெருக்கடிகள் நீடித்துக் கொண்டிருந்தாலும் இலங்கையில் இடம்பெறுகின்ற விசாரணைகளில் துளியளவும் மாற்றமில்லை என்பதனை இலங்கை அரசாங்கமும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றார்கள். 2017 தொடக்கம் தாக்குதல், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கான திட்டமிடல்கள் மிகவும் கச்சிதமாக வகுக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றின் பின்னணியில் உண்மையிலேயே சுரேஷ் சாலே தொடர்புபட்டிருக்கின்றார். அதன் அடிப்படையிலே தான் இப்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்கின்ற அதிர்ச்சியான ஒரு வாக்கு மூலம் அல்லது அதிர்ச்சியான ஒரு தகவல் தமக்கு கிடைக்கப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் நாடாளுமன்றத்தை நெறிப்படுத்தினார். அந்த கருத்துக்களை கூறி, உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு 2 வருடங்களுக்கு முன்பிருந்தே சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டு விட்டன, அதற்கான ஆதாரங்களை இப்போது நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம் என்பதனை அவர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். 2019 உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலானது ஒரு தனி மனித சம்பவம் அல்ல. மீண்டும் வலியுறுத்துகிறோம், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பது ஒரு தனி மனித சம்பவம் அல்ல. 2017 முதல் முன்னெடுக்கப்பட்டு வந்த ஒரு சதி திட்டம் அல்லது ஒரு ஆட்சி கவிழ்ப்புக்கான ஒரு முன்னோட்டமான ஒரு ஏற்பாடுதான் அந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல். அது ஒரு தனி மனிதர்களோடோ அல்லது ஒரு தனி இன குழுமத்தோடோ தொடர்பட்டதல்ல, அது ஒரு பெரும் சதி என்று குறிப்பிட்ட அவர், விசாரணைகள் மூலம் பிள்ளையானிடமிருந்தும் பல தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் சுரேஷ் சாலவிடமிருந்தும் பல தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. சிவனேசதுரை சந்திரகாந்தன் பிள்ளையானிடமிருந்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து முன்னரே தெரிந்திருந்த பல விடயங்கள் எம்மிடம் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அவைதான் இப்போது இந்த விசாரணையின் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. சஹரான் காசிமை மேலிடத்திலிருந்து இயக்கிய ஒரு நபர் மற்றும் ஒரு குழு இருந்ததற்கான ஆதாரங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. அவற்றுக்கான விவரங்களும் விரைவில் வெளிப்படுத்தப்படும். வவுனியா போலீஸ் அதிகாரிகள் கொலை தொடர்பான விசாரணைகளை முறையாக நடத்தப்பட்டிருந்தால், வவுனியா போலீஸ் அதிகாரி கொலை மற்றும் வவுனதீவு போலீஸ் அதிகாரி கொலைகள் ஒழுங்காக நடத்தப்பட்டிருந்தால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ஒன்று நடைபெற்றிருக்காது. அதனை தடுத்திருக்க முடியும் என்று ஆனந்த விஜயபால கூறுவதுடன், சதித்திட்டம் தீட்டியது மற்றும் ஈஸ்டர் தாக்குதலுக்கு உடந்தையாக இருந்ததாகிய சந்தேகத்தின் பேரில் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். சுரேஷ் சாலேவின் கைதாக இருக்கலாம் அல்லது பிள்ளையானுடைய கைதாக இருக்கலாம். இனிவரப் போகின்ற நாட்களில் இடம்பெறப் போகின்ற கைதுகளுக்கெல்லாம் அவர்கள் ஆதாரமாகவும் விசாரணையின் முக்கிய கருப்பொருளாகவும் வைத்துக்கொண்டு நகர்த்துகின்ற ஆதாரம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் TMPP கட்சியினுடைய பிள்ளையானுடைய பிரத்யேக செயலாளராகவும் அந்த கட்சியினுடைய ஊடக பேச்சாளராகவும் இருந்த அசாத் மௌலானா வழங்கிய வாக்கு மூலம் என்பதுதான் இங்கு குறிப்பிடத்தக்கது. அதிலும் குறிப்பாக எமது ஊடகத்திடம் அசாத் மௌலானா வெளிப்படுத்திய மிக முக்கியமான ஒரு கருத்தை பாருங்கள். அதன் அடிப்படையில் தான் இப்போது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அசாத் மௌலானா எந்த விடயத்தை சேனல் 4 ஊடகத்திடமும் எமது ஊடகத்துக்கு வழங்கிய பிரத்யேக செவியிலும் வெளிப்படுத்தினாரோ அந்த அடிப்படையிலும் அல்லது அந்த படிமுறையின் அடிப்படையில் தான் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இப்போது நீங்கள் பாருங்கள், அசாத் மௌலானா என்ன கூறுகிறார். அன்று கூறியது இன்று ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்திலே வெளிப்படுத்தி இருக்கின்றார். கைதுகளும் அசாத் மௌலானா கூறிய ஒழுங்கின் அடிப்படையில் தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். இப்போது அசாத் மௌலானா கூறுவதை மீண்டும் ஒரு முறை ஞாபகமூட்டலுக்காக உங்களுக்கு வழங்குகிறோம், கேட்டுப்பாருங்கள். என்னன்னா உண்மையா பிரச்சனை உங்களுக்கு TMP கிட்டத்தட்ட முதுகல் மனான இருந்தா பிள்ளையான உள்ளுக்கு இந்த வரை பிள்ளையான உள்ளுக்கு இருந்து அவரை வெள்ளி எடுத்தது இல்லைன்னா அதை எப்படி எடுத்தோம், அது நாங்க பிள்ளையான் உண்மையா பிள்ளையானுக்கு எதிராக இந்த ஜோசப் இதுல கடும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருந்தேன். சரிதானே, சரியா விசாரிச்சிருந்தா பிள்ளையானுக்கு ஆயுள் தண்டனை கிடைக்க வேண்டிய பயமெல்லாம் இருந்தேன். அப்ப நான் அதெல்லாம் செஞ்சு அவர் பஸ்ஸிலோட கையில் அதோட அது மட்டும் இல்லாமல் பிள்ளை இந்த பார்ட்டி நடத்திலாம் செஞ்சேன். அதோட என்ன நான் 2006 இந்த டீம்ல இருந்தேன். நான் தான் இவங்களுக்கு ஆமிக்கு மடியில் லிங்க் நான் கரண கொஞ்ச நாள் தண்டவர் பிள்ளையானுக்கும் ஃபுல்லா ஆமிக்கு மடியில் ஃபுல்லா இல்லைங்களா அந்த மீட்டிங்ல நான் தான் போடுறேன். என்னோட அந்த லாங்குவேஜ் பிரச்சனைக்கானே, அதால லாங்குவேஜ் பிரச்சனை சிங்களம் இங்கிலீஷ் பிரச்சனைக்கிறதுல நான் தான் எல்லா மீட்டிங் போடுறேன். நான் தான் டிரான்ஸ்லேட் பண்றேன். அது அவனோட ஈஸி என்னோட இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க பேர் சொல்ற. அப்ப இந்த இவங்க செஞ்ச அவ்வளவு கிரைம்ஸ் எனக்கு தெரியும், ஃபுல்லா எல்லாம் எனக்கு தெரியும். நான் சம்மந்தம் எல்லாம் எனக்கு தெரியும். உதாரணம் அதுல இம்பார்ட்டன்ட் சொல்ல போனா ஜோசப் பராஜிங்க மர்டர், ரவிராஜ் அந்த ICRC கரத்தப்படியமா 2 பேர் கரத்தோட கொல்லப்பட்டது. அது பிறகு அந்த ப்ரொஃபசர் ரவீந்திரநாத், ஈஸ்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் ரவீந்திரநாத், அதுக்கு முதல்ல அந்த சிவராமாக்கள் இது மராய் உங்களோட அப்படி நிறைய பிரச்சனைகள் வந்தது எனக்கு இல்லை தெரியும்.
அப்ப அடுத்து வந்துட்டு ஆமி எப்படி இவங்களை யூஸ் பண்ணிச்சு, என்னென்னதுக்கு அவங்களை யூஸ் பண்ணிச்சு. யுத்தம் முடிஞ்சது பிறகு, யுத்தம் முடிஞ்ச டைம்ல அந்த எல்டிடி இன்டெலிஜென்ட் ஆக்கள் வந்து தங்க நிக்காலும் சரி அவங்கள கண்டுபிடிக்கிறது என்ன செஞ்ச, என்ன மெக்கானிசம் யூஸ் பண்ணினேன். அப்படி எல்லாத்துக்கும் டிஎம்பிபி எப்படி டிஎம்பிபி ஒரு பராமிலிட்டரி மாதிரி துணை ஆயுதம் மாதிரி எப்படி ஃபங்க்ஷன் பண்ணிச்சுன்றது ஃபுல்லாக எனக்கு தெரியும். அதெல்லாம் காசு கொடுத்தா என்னென்ன மீட்டிங் வச்சு. உதாரணமா இவர் ஒரு பெர்மிஷன் ரிப்போர்ட்டர் எக்ரே மினிஸ்டானர் தானே, எக்ரே கூட அவர் என்ன நடந்துச்சு அவருக்கு உண்மையா, அவர் ஆறு அந்த ஆப்ரேஷன் செஞ்சா எல்லாமே தெரியும் எனக்கு. ஏன்னால் இவங்க வந்துட்டு இப்போ டிஎம்பிபியில வந்துக்கிட்டு பிள்ளையானா ஆமியோட கிட்டத்தட்ட ஒரு 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 குரூப் மாதிரி வேலை செஞ்சேன். அதாவது ஆமியை வந்துட்டு சில டாஸ்க்கள் இவங்களை வச்சு செஞ்சவங்க எம்ஐ இவங்களை வச்சு இவங்கள்ட்ட கொடுக்க இவர்கிட்ட கொடுத்து போய் இதை செய்யுங்க அப்படின்னா இவங்க செய்யற செஞ்சு விட்டு செஞ்சு முடிச்சோன்னா நாக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புற இவங்களுக்கு பே பண்ற இவங்க ஒரு பராமரிப்பு ராசி குரூப் இருந்த மாதிரி அதோட மோசம் அவங்களை வச்சு ஃபங்க்ஷன் பண்ணினேன். அதுக்கு பிறகு அதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லா நான் மட்டும் அதுக்கெல்லாம் விட்டேன். ஒருத்தரும் இல்லை இவங்களுக்கு எப்படி ஆயுதம் கொடுக்கப்பட்டுச்சு, அந்த ஆயுதம் இப்ப எங்க இருக்கி அப்படின்னு சொல்லி எல்லாமே எனக்கு ஃபுல்லா தெரியும் எனக்கு. இதோட என்ன நடந்ததுன்னு சொன்னால் பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா உண்மையான பிரச்சனை இப்ப அதை மிடிக்கக்குள்ள பிள்ளையான உள்ளுக்கு இருந்தவர் தானே. அந்த டைம்ல வந்துக்கிட்டு அந்த அரசாங்கம் தொடர்ந்து இருக்கும்னு சொன்னால் பிள்ளையான வந்துட்டு வெளியே வாரதுக்கான எந்த வாய்ப்பு இருக்கல. அந்த அரசாங்கம் இருந்தா இது மைத்திரி ராணிய அரசாங்கம் இருந்தா அந்த அட்டர்னி ஜெனரல் வெரி ஸ்ட்ராங்கா இருந்தான் இவருக்கு எதிராக பிள்ளையானுக்கு எதிராக வெரி ஸ்ட்ராங்கா. அப்ப அவரை வந்துக்கிட்டு அவன் எந்த டைம்லயும் வந்துக்கிட்டு அவரை அந்த கேஸை நடத்துறதான் வெரி ஸ்ட்ராங்கா இருந்தான். அப்ப அதுல இருந்து பிள்ளையான வெளியாக ஆட்சி மாற்றம் மட்டும் தேவைப்பாடு இருந்துச்சு கட்டாயம், இல்லாட்டி எல்லாரும் மறைச்சு பண்ணலாம். அப்பதான் இந்த ஈஸ்டர் பிரச்சனை கிரியேட் ஆயிடுச்சு. அதுல வந்துக்கிட்டு உண்மையா இதுல 6 பின்னாடி இருந்தா சஹ்ரான் என்ற ஆளை யாமி எப்படி யூஸ் பண்ணிச்சு, அதுக்கு பிள்ளையான என்ன ஹெல்ப் பண்ணினார். அடுத்து வந்துட்டு அந்த அந்த மாவீர் இந்த வேணிகள் அந்த மௌனதியில கொல்லப்பட்ட போலீஸ் அதுக்கு பின்னாடி என்ன அப்படி அது நீங்க எப்படி தெரியுமா. இதுல வந்துட்டு ஈஸ்டர் கொண்டு ஓடி இப்படி உண்மையான சூத்திரதாரி யாரு, அது சஹ்ரானாக்கள் தான் செஞ்ச. பட் அவங்க செய்ய எப்படி யூஸ் பண்ணின, அவளுக்கு எப்படி சப்போர்ட் பண்ண, எப்படி ஃபண்ட் கொடுப்பட்ட, அவள் ஒரு 7 மாதம் பிள்ளை ஜெயில இருந்தாங்க. அந்த ஜெயிலுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருந்தா அவளுக்குள்ள வெளியே வந்து அவள் எப்படி கான்டாக்ட்ல இருந்தாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. கேட்டிருப்பீர்கள். அது மட்டுமில்லாது அசாத் மௌலானா இந்த வாக்குமூலத்தை சேனல் 4 ஊடகம் மற்றும் எமது ஊடகங்களிடம் வெளிப்படுத்திய பின்னர் அதன் பின்னர் அவர் கூறிய இன்னும் ஒரு தகவல் என்னவென்று சொன்னால் பிள்ளையானை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் விசாரணைக்கு அழைக்கின்றார். அன்றைய பிள்ளையானுக்கான கைதுக்கான ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அந்த அழைக்கப்பட்ட போது பிள்ளையான் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரை சந்தித்து விட்டு வெளியில் வருகின்ற போது எவற்றை கூறுகிறார் என்பதை நீங்கள் பாருங்கள். நான் வாக்கு மூலம் வழங்கி வருகிறேன். உங்களுக்கு தெரியும், ஈஸ்டர் குண்டு தாக்கல் சம்பந்தமாக இன்னை அசாத் மௌலானா சனபோலி இழுத்து விட்டிருக்கிறார். அதை பிழை என்பது தெரியும். இருந்தாலும் சந்தேகமுள்ளவர்களை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்புள்ளவரின் அடிப்படையிலே நான் பாராளுமன்றத்திலே குறிப்பிட்டது போல நடந்து முடிந்த இந்த குண்டு தாக்கல் சம்பந்தமாக ஷியரினார் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர்களுக்கு தெளிவில்லா விடயங்களை தெளிவுபடுத்தி விட்டு வருகிறேன். இல்லை அவங்க இது என்ன நடந்தது, அசாத் எப்படி வந்தார், இப்படி இந்த கதை அது அந்த சித்திரப்பட்டி அதாவது புனையப்பட்ட கதை என்பதை நான் உறுதிப்படுத்தி விட்டு வருகிறேன். அப்படி தேவை வரான் நம்புறேன். ஓன ஐயோ புழுவானா ஓனது என்ன புழுவான் நான் சொல்லுதான் தமிழ்ல அழகா சொல்லுதானே மடியில கணம் இல்லையா கடைசி 100 இதை சொல்றேன். இப்போது அதனை பார்த்திருப்பீர்கள். அதிலும் பிள்ளையான் கூறுகிறார் அவர் பிள்ளையான் ஒரு தகவலை வழங்கி இருக்கின்றார், அதற்காக நான் இப்போது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரை சந்தித்து விட்டு வருகிறேன் என்பதையும் அவர் கூறுகிறார். சரி, இப்போது 2 விடயங்களை பார்த்திருப்பீர்கள். அரசுக்குள் இப்போது பதட்டம் அதிகரித்து விட்டது. அதாவது 2016ஆம் ஆண்டு காலப்பகுதியில் IS தீவிரவாதிகள் மேற்கொண்ட ஒரு நடவடிக்கைகளை தடுப்பதற்காக புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட நடவடிக்கையை புலனாய்வு பிரிவினர் தடுக்க முற்பட்ட போது அதனை எதிர்த்து செயற்பட்டவர் முஜிபுல் ரஹ்மான் மீது ஒரு பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார் சரத் வீரசேகரன். அதாவது இது தொடர்பில் விஜயதாச ராஜபக்ச முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அவர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கப்படுகின்ற போது அது ஒரு குரோதமான செயற்பாடு, அந்த குரோதமான செயற்பாடை முன்வைக்கிறார் என்று முஜிபுல் ரஹ்மான் கூறியதாகவும் கூறுகின்றார் சரத் வீரசேகரன்.
அது மட்டுமல்லாது அது தொடர்பில் சஹரான் கைது செய்யப்படவில்லை. அந்த அப்போதைய அரசாங்கம் முக்கிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக முஜிபுர் ரஹ்மான் இருந்தார், கடமையாற்றி இருந்தார். எனவே இந்த தாக்குதலின் பின்னர் IS தீவிரவாத அமைப்புகள் முக்கியமான செயற்பாடுகள் அல்லது வேறு கோணத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தால் இவை தடுக்கப்பட்டிருக்கும். இதற்கு காரணம் வேறு யாருமல்ல, அதாவது இந்த பிரதான சூத்திரதாரி அவர் முஜிபுர் ரஹ்மானை விரல் நீட்டுகின்றார். அது மட்டுமல்லாது இந்த தாக்குதல் இவருக்கு தெரிந்திருந்ததா என்கிற சந்தேகம் எல்லாம் எனக்கு எழுகிறது என்று யார் கூறுகிறார் என்றால், இப்போது சரத் வீரசேகர முஜிபுர் ரஹ்மானை பார்த்து குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார். இது நியாயமான சந்தேகம், இதில் மாற்றம் இல்லை என்பதையும் முஜிபுர் ரஹ்மானை பார்த்து சரத் வீரசேகர தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுக்களை அடுக்குகின்றார். நௌஃபர் மௌலவிதான் இதன் பிரதான சூத்திரதாரி என்பதும் வெளிப்பட்டு நிற்கின்றது. அப்படி இருக்கின்றது அந்த நியாயமான சந்தேகத்தை மேலும் மேலும் உறுதிப்படுத்துகின்றது. இதன் பின்னணியில் முஜிபுர் ரஹ்மான் என்பதுதான் என்னிடம் இருக்கக்கூடிய பிரதான சந்தேகம் என்று ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை முஜிபுர் ரஹ்மானை பார்த்து ஒரு தினங்களுக்கு முன்னர் இவர் முன்வைத்தார். இந்த கருத்தை கூறிய பின்னர் சரத் வீரசேகர தொடர்பில் முஜிபுர் ரஹ்மான் ஒரு கூற்றை முன்வைக்கிறார். அது ஒரு முக்கியமாகவும் நியாயமான ஒரு கோட்பாடு. அதாவது இவர்கள் ஆட்சியில் இருந்தவர்கள், ஏன் இவர்கள் இந்த விடயத்தை கையாண்டு இருக்கலாம் தானே. நௌஃபர் மௌலவி பிரதான சூத்திரதாரி என்று குறிப்பிடுகிறார்கள். ஏன் சுரேஷ் சாலை மீது விசாரணை தீவிரமடைகின்ற போது சரத் வீரசேகர பதட்டம் அடைகிறார், உதயகம்பன் பில பதட்டம் அடைகிறார். சரத் வீரசேகரை பொறுத்தவரை கோட்டாபாய ராஜபக்சவின் காலத்திலே பொருள் அமைச்சராக இருந்தவர். அவர் இந்த விடயத்தை கையாண்டு இருக்க முடியும். ஏன் அன்று அவர்கள் எங்களை கைது செய்யவில்லை? இன்று அவர்கள் எங்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்று கூறினால் அன்றே எங்களை கைது செய்திருக்கலாம் அல்லவா? ஏன் அந்த கைதை அவர் நடத்தவில்லை? போலீஸ் அமைச்சராக இருந்த போது அவருக்கு அதிகாரம் இருந்தது. முஜிபுர் ரஹ்மான் ஆகிய என்னை கைது செய்திருக்க முடியும். அந்த காலத்தில் அசாத் சாலி மற்றும் பல ரிசார்ட் பதியுதீன் போன்றவர்களை எல்லாம் கைது செய்தீர்கள். ஒரு சட்டத்துக்கு முரணான கைதுகள் இடம்பெற்றன. ஆனால் நீங்கள் என்னை விசாரணைக்கு அழைக்கவும் இல்லை, கைது செய்யவும் இல்லை. அவை போலியானது என்று பின்னிட்ட நாட்களில் உறுதிப்படுத்தப்பட்டு அவர்கள் விடுதலையானார்கள். ஏன் அன்று நீங்கள் செய்யவில்லை? ஒட்டுமொத்தத்தில் இது சரத் வீரசேகர தொடர்பில் முஜிபுர் ரஹ்மானுடைய கருத்தாக இருக்கின்றது. பிரகீத் எக்லிகோட வழக்கு விசாரணைகளுக்கு இடையூறு ஏற்படுத்துகிறார் என்ற காரணத்தினால் சுரேஷ் சாலை மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தேசிய புலனாய்வு பிரிவினுடைய பிரதானி பதவியிலிருந்து நீக்கப்பட்டு அவர் அந்த பதவிக்கு ஒரு சாதாரண நிலையை கொண்டு செல்லப்பட்டார். சுரேஷ் சாலை என்பவர் யார்? அவர் வேறு யார்? புலனாய்வு பிரிவினுடைய பிரதானி ஷானி அபரேசகர் சுரேஷ் சாலையை பதவியிலிருந்து நீக்குகிறார். தேவை ஒன்று இருந்தது. ஏனென்றால் இவரை வைத்து அந்த விசாரணை முன்னெடுக்க முடியாது. பல சூழ்ச்சிகளை செய்கிறார். சுரேஷ் சாலையை பொறுத்தவரையில் எக்லிகோட விசாரணைகளை முழுமையாக குழப்புகிறார். இந்த குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த இடத்தை முழுமையாக ஒரு மாற்ற முற்படுகிறார். மேலும் அவர் என்ன கூறுகிறார் என்பதை இந்த காணொளியில் நீங்கள் பாருங்கள். பிரகீத் எக்னிலிகோட வழக்கு விசாரணைகளுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாக தெரிவித்து சுரேஷ் சாலே தேசிய புலனாய்வு பிரிவின் பிரதானி பதவியிலிருந்து தூக்கப்படுகின்றார். சுரேஷ் சாலே என்பவர் யார்? இராணுவ புலனாய்வு பிரிவின் பிரதானி ஆவார். ஷானி அபிஷேகரவிற்கு சுரேஷ் சாலேவை பதவியிலிருந்து நீக்க தேவைப்பட்டது. இதனை அவர் ரஞ்சன் ராமநாயக்கவுடன் இணைந்து சூழ்ச்சி திட்டம் மூலம் செய்கின்றார். ரஞ்சன் ஊடாக ஜனாதிபதிக்கு தெரிவித்து அதன் பின்னர் சுரேஷ் சாலே பதவியிலிருந்து நீக்கப்படுகின்றார். சுரேஷ் சாலேவை நீக்கி அந்த இடத்திற்கு இராணுவத்தின் சிங்க படைப்பிரிவைச் சேர்ந்த பிரிகேடியர் ஒருவர் நியமிக்கப்படுகின்றார். அவர் புலனாய்வு தொடர்பில் எவ்வித கற்கநெறிகளும் கற்காத ஒருவர். தேசிய பாதுகாப்பிற்கு இது நல்லமல்லவா? இதன் காரணமாகவே தேசிய பாதுகாப்பு வீழ்ச்சியடைந்தது, புலனாய்வு பிரிவு வீழ்ச்சியடைந்தது. இறுதியில் சஹரான்கள் இந்த ஒட்டுமொத்த நாட்டையும் வெடிக்க செய்தனர். எனவே உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவத்திற்கு ஷானி அபேசேகர மற்றும் ரஞ்சன் ராமநாயக்க ஆகிய இருவரும் பொறுப்பு சொல்ல வேண்டும். ஏனெனில் புலனாய்வு பிரிவின் பிரதானியை பொய்யான தகவல்களை வழங்கி பதவி விலக்கியதன் பின்னணியில் இவர்கள் இருவரும் இருந்தார்கள். எனவே இவர்கள் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும். இப்போது பார்த்திருப்பீர்கள் என்ன இடம்பெற்றது. இந்த சுரேஷ் சாலை எவ்வளவு விடயங்களோடு தொடர்புபடுகிறார், எவ்வளவு ஒரு மோசமான ஒரு அதிகாரியாக அவர் செயற்பட்டிருக்கிறார் என்று
பிள்ளையானை வைத்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு திட்டம் தீட்டியதாக இப்போது குற்றச்சாட்டு இருக்கின்றது. இவர் அதற்கு முன்னரும் ஒரு இலேசான மனிதராக இருக்கவில்லை என்பதனை இந்த சாட்சியங்கள் உறுதிப்படுத்துகின்றன. எக்லிகுடவின் காரணத்தை கூறி சுரேஷாலவை பதவி நீக்கியதனால்தான் இந்த குண்டுவெடிப்பு இடம்பெற்றது என்று ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரி ஒருவர் கூறுகின்றார். அவருடைய குற்றச்சாட்டு இப்படிகிறது. எனவே இந்த பிரதான குண்டுவெடிப்புக்கு காரணம் சாணி அபேசேகர் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அதே போன்றுதான் உதயகம்பளவும் கூறுகின்றார், சாணி அபேசேகர் தான் இதன் பின்னணியில் இருக்கின்றார். இப்போது இந்த விடயங்களை மாற்றுகிறார், மாற்றலான ஒரு புத்தகத்தை வெளியிடுகிறார், அனைத்தையும் குழப்புவது சாணி அபேசேகர் என்று கூறுகிறார். ஏனென்று சொன்னால் சாணி அபேசேகர் அதாவது மிக பிரதானமான சூத்திரதாரிகளை அண்மித்து விட்டார். அந்த கைதுக்கான நாட்கள் இருக்கிறது. இன்னும் 21ஆம் தேதிக்கு ஓரிரு வாரங்கள் தான் இருக்கின்றன. 21ஆம் தேதி உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் நினைவு கூறப்போகின்ற நாட்களாக இருக்கின்றது. அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் காத்திருக்கின்றார்கள். கர்தினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் தொடர்ச்சியாக காத்து கொண்டிருக்கிறார். அரசாங்கத்தின் அடுத்த சூத்திரதாரி யார் என்பதை அறிவது. 2 சூத்திரதாரிகள் இப்போது அவர்கள் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு அதற்கான அனுமதியும் பெறப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விசாரணை அடுத்த கட்டத்தை கடந்து விட்டது என்பதை ஆனந்த விஜயபால ஆணித்தகரமாக நாடாளுமன்றத்திலே கூறுகிறார். 2019 ஏப்ரல் 21 இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் சஹராம் காசிம் தலைமையிலான குழுவினருக்கு சுரேஷ் சாலே உதவினார் என்பதே இப்போதுள்ள குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்கள் பலமாக கிடைக்கப்பெற்றிருப்பதாக அரசு தரப்பும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரும் உறுதிப்படுத்துகின்றார்கள். அரசு தரப்பின் சார்பில் அதனை நாடாளுமன்றத்திலே உத்தியோகபூர்வமாக ஆனந்த விஜயபால கூறுகிறார். பிள்ளையானின் முன்னாள் ஊடக செயலாளர் மற்றும் பிரத்யேக செயலாளர் அவருடைய மொழிபெயர்ப்பாளராக இருந்த அசாத் மௌலானாவின் வாக்குமூலங்களே இன்றைய விசாரணைகள் அல்லது இன்றைய கைதுகளின் மிக பிரதானமான ஒரு முக்கிய ஆதாரமாக கிடைத்திருப்பதாக குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரை மேற்கோள் காட்டி கொழும்பு ஊடகங்கள் செய்தி வெளியிடுகின்றன. அது மட்டுமல்லாது இந்த தாக்குதல் வெறும் தீவிரவாத தாக்குதல் மட்டுமல்ல, நாட்டில் ஒரு பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்கி அதன் மூலம் அரசியல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் என்று கூறப்படுகிறது. இந்த வேளையிலே இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயத்தை கூற வேண்டியிருக்கின்றது. இந்த சுரேஷ் சாலே கொழும்பில் கைது செய்யப்பட்ட பின்னர் வடக்கு கிழக்கிலே விடுதலை புலிகள் மீள் உருவாக்கம், விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் கைப்பற்றப்படுகின்ற போது விடுதலை புலிகள் மீள் உருவாக்கம் என்கின்ற ஒரு கருத்தை உருவாக்குவதற்கு புலனாய்வு பிரிவுக்கு எதிராக இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் இயங்கியதான ஒரு குற்றச்சாட்டு இப்போது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதன் பின்னணியில் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய ஒரு சிலர் தொடர்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த காலங்களிலே புதைக்கப்பட்ட ஆயுதங்கள் இப்போது எடுத்து அதனை இயங்கச் செய்கின்ற வகையில் விடுதலை புலிகள் ஒரு மீளுருவாக்கத்தை செய்கிறார்கள் என்கின்ற கருத்தை உருவாக்குவதற்கு இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர், அதாவது இராணுவத்தில் இருந்து இப்போதும் அந்த பணிகளில் இருக்கக்கூடிய ராஜபக்ச காலத்தில் முக்கிய பொறுப்பில் இருந்த புலம்பெயர்ந்து இப்போது வந்து 2009 பின்னர் புலம்பெயர்ந்தவர்களில் ஒரு சிலரோடு தொடர்பில் உள்ளவர்கள் இந்த மீளுருவாக்க வேலை திட்டங்களில் ஈடுபட்டதற்காக சில ஆதாரங்களை திரட்ட முற்பட்ட போது அவையும் இப்போது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரால் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒருமுறை மிகவும் நிதானமாகவும் ஆழமாகவும் இந்த பகுதியை பாருங்கள். 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் புலம்பெயர்ந்த ஒரு சிலரோடு தொடர்பில் இருக்கக்கூடிய இலங்கையின் முக்கிய இராணுவ பொறுப்புகளில் இருந்து இப்போது சில பொறுப்புகள் குறைக்கப்பட்டவர்கள் விடுதலை புலிகள் மீளுருவாக்கம் செய்யப்படுகிறார்கள் என்கின்ற ஒரு காரணத்தின் அடிப்படையில் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் கைப்பற்றப்படுகின்ற இடங்கள் அது விடுதலை புலிகள் மீளுருவாக்கத்துக்காக சேருகின்ற இடம் என்கின்ற முத்திரை குற்றப்படுவதற்கு முயற்சி செய்த போது அதனை சாணி அபேசேகர தலைமையிலான குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரிகள் முறியடித்திருக்கின்றார்கள். அவ்வாறு முறியடிக்க தவறியிருக்குமாக இருந்தால் சாணி அபேசேகர கைது செய்யப்பட்டிருக்கிற போது விடுதலை புலிகள் மீளுருவாக்கம் செய்யப்படுகிறார்கள் என்பதை தென்னிலங்கையில் கூறி விடுதலை புலிகளுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை முன்னிலைப்படுத்தி தென்னிலங்கையில் ஆட்சி மாற்றம் ஒன்றை செய்வதற்கு ஒரு முக்கிய நகர்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதுவும் கடந்த வாரம் முறியடிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய ஒரு சிலர் செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்ற தகவலும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய கரங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. காரணம், அவர்களுக்கு தெரிந்த இடங்களில் இருக்கக்கூடியவற்றை இராணுவ அதிகாரிகளுக்கு இவர்கள் தகவலாக பரிமாறியதாகத்தான் இப்போது கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. பிள்ளையான் கைதை அல்லது சுரேஷாலவின் கைதை குழப்புவதற்கும் இனி இடம்பெறப் போகின்ற மிக பிரதானமான ஒரு கைதை தடுப்பதற்கும்
புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய ஒரு சிலரும் இதன் பின்னணியில் இயங்குவதாக ஒரு பலமான ஆதாரம் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரிடம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தொடர்பான தகவல்கள் திரட்டப்பட்டிருக்கின்றன. புலிகளின் மீளுருவாக்கத்துக்கு தேவை இல்லாத சூழ்நிலையில் அதனை ஒரு தேவையாகவும் நாட்டில் அவை இடம்பெறுவதாகவும் ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் குறிப்பாக புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தொடர்பான தகவல்கள் தூதரகங்கள் வாயிலாக இப்போது பகிரப்படுவதற்கு அல்லது அவை தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான ஒரு ஆயத்த வேலைகளையும் இப்போது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கொழும்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. எனவே இந்த விடயத்திலே அரசின் விசாரணைகளை குழப்புவதற்கு எந்த ஒரு தமிழர்களும் உடந்தையாக இருக்க வேண்டாம் என்பது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருடைய மேலதிகமான எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இதுவும் இப்போது விசாரணை வலயத்துக்குள் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சுரேஷ் சாலவை காப்பாற்றுவதில் உதயகம்பன்பில, சரத் வீரசேகர இன்னும் பலர் முயற்சிகள் மேற்கொள்கின்ற போது தொடர்ச்சியாக தமிழர்களை இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பகடை காய்களாக பயன்படுத்துகின்ற தென்னிலங்கையின் இனவாத சக்திகள் இப்போதும் அந்த செயற்பாட்டுக்கு தமிழர்களை பகடை காய்களாக பயன்படுத்துவதற்கு முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சிகள் முளையிலே கிள்ளப்பட்டிருக்கின்றன. அதனையும் தாண்டி இந்த முயற்சி முன்னெடுக்கப்படுவதாக இப்போது மிகவும் நம்பத்தகுந்த தரப்புகளிடமிருந்து தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே பொறுப்போடு அனைவரும் இருக்க வேண்டும். இந்த விசாரணைகள் முடியும் வரைக்கும் எந்த ஒரு நாசகார வேலைகளிலும் யாரும் ஈடுபடக்கூடாது என்பது விசாரணை தரப்பின் நியாயப்பாடாக இருக்கிறது. காரணம், தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இனவாதிகள் தமிழர்களை தொடர்ச்சியாக ஒரு முரணானவர்கள் அல்லது பிழையானவர்கள் என்கின்ற முத்திரையை குத்துவதற்கு முயற்சி செய்து வருகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் சுரேஷ் சாலவை காப்பாற்றுவது, பிள்ளையானை காப்பாற்றுவது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இனவாதிகளின் நோக்கமல்ல. அடுத்தடுத்து இடம்பெறப் போகின்ற கைதியில் சிக்கப் போகின்றவர்களை காப்பாற்றுவதும் இந்த விசாரணையை குழப்புவதும் தான் நோக்கமாக இருக்கிறது. மிக பெரும் அரசியல் புள்ளி, மிக பிரதானமான அரசியலின் செயற்பாட்டாளராக இருந்த ஒருவர் இன்னும் ஒரு கைதுக்கு தயாராகின்ற போது அதனை குழப்பி அந்த விடயத்தை முழுமையாக சிதறடிக்க வேண்டும் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய இந்த குழப்பவாதிகளின் நிலைப்பாடாக இருக்கின்றது. முஜிபுர் ரஹ்மான் கூறியது போன்று சரத் வீரசேகர ஒரு நிதானமான அல்லது நியாயமான அதிகாரியாக இருந்திருந்தால் அவர் அன்று முஜிபுர் ரஹ்மானை கைது செய்திருக்கலாம். அவை கைது செய்யப்படவில்லை என்றால் இப்போது ஒரு பதட்டம் முழுமையாக பீடித்து விட்டது. இந்த பதட்டத்திலிருந்து எப்படி உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரிகள் தப்புவார்கள் என்பது விடை தெரியாத வினாவாக எதிரிகள் திணறிக் கொண்டிருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த கைது அடுத்து என்ன விடயத்துக்குள் நகர்ந்து செல்ல போகிறது, யார் கைது செய்யப்பட போகிறார் என்கின்ற தகவலுக்காக நீங்களும் காத்திருங்கள், நாமும் காத்திருக்கிறோம் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி.